பிக் பாஸ் நேர்களுக்கு வணக்கம். விவேக் சார் காமெடி ஒன்று பார்த்துருக்கீங்களா? ஒன்று ஆணு பெருசாக எழுதிட்டு இப்போ தெரியுதா அப்படின்வாரு. பேஷண்ட் தெரியல, இப்போ தெரியுதா, தெரியல, இப்போ தெரியுதா, இப்போவும் தெரியல அப்படின்னு கண்ணுக்கு பக்கத்தில் கொண்டு வந்து காமிச்சாலும் தெரியாது. ஏன்னு கேட்டால் நான் படிக்கல, எனக்கு அதனால நீ என்ன எழுதியிருக்கன்னு தெரியலன்னு. அதே மாதிரி என்ன கேட்டாலும் எனக்கு தெரியல, நீங்கள் பார்த்துக்கோங்க, உங்கள் பிரச்சனை நீங்கள் சமாளிச்சுக்கோங்க, நீங்கள் எதுக்காக இந்த ஈகோ கிளாஷ்லாம் வந்துட்டு கொண்டு வரீங்க, ஈகோ ஏன் கேரி பண்ணுறீங்கன்னு எனக்கு தெரியல அப்படின்னா அப்புறம் நீங்கள் எதுக்கு சார் இருக்கீங்க? நீங்கள் ஷோ பார்த்தா தானே சார் உங்களுக்கு தெரியும். நீங்கள் ஷோவும் பார்க்குறதில்ல, ஒரு இதுவும் பார்க்குறதில்ல, அப்புறம் எப்படி உங்களுக்கு புரியும்? சரி, செகண்ட் ப்ரோமோ எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா நம்ம சாட்சினாவை அவர் திட்டுற மாதிரி இருக்குது. லைக் நீ வந்துட்டு தீபக்கை வந்து அந்த ரோஸை கட் பண்ணிட்டு போனியே, அதுக்கு நீ ஒரு ரீசன் சொல்கிற. ஆனால் நீ அதை யாரை வச்சு சொல்கிற? தர்ஷிகா வச்சு சொல்கிற. தர்ஷிகாவுக்கு 3 நாளும் கிச்சனில் இருந்தாங்க, பேர்டனாக இருக்குது அப்படின்னு கேட்டால் அந்த பொண்ணே இருந்துட்டு சார் அப்படிலாம் ஒன்றுமே இல்லை சார், நான் ஜாலியாக இருந்தேன் சார் விஷால் கூட அப்படின்றதுக்காக அப்படிலாம் இல்லை சார் நீர்ச்சு. சரி, நீ பாட்டுக்கு ஒரு ரோஸை கட் பண்ணிட்டு போனியே, சொல்லிட்டு போனியா இல்லை சொல்லிட்டு வந்தியா? வரல, அக்யூஸ்ட் மாதிரி நிற்கிது. அந்த பொண்ணுக்கு மேனர்ஸ்னால் தெரியாது, ஸோ அது பாட்டுக்கு போயிட்டு வந்துருச்சு. ஆனால் அதுக்கு சேதுனா என்ன ரெஸ்பான்ஸ் கொடுக்குறாரு பார்த்தீங்களா? சச்னா நீ பண்ணுறது தப்பாக இருக்குது, இதெல்லாம் பண்ணாத, உட்கார். என்ன சார் பதில் இது? இதுதான் நீங்கள் ஹோஸ்ட் பண்ணுற விதமா? அந்த பொண்ணு தப்பாக பண்ணியிருக்கு அப்படின்னா நீங்கள் இதை அட்ரஸ் பண்ணுறதா இருந்தால் எப்படி பேசணும்? இவ்வளோ ஸ்மூத்தாக என் செல்ல குட்டி, என் புஜ்ஜு குட்டி இப்படி பண்ணாதடி சொல்லும் அப்படின்ற மாதிரி இருக்குது. ஏன் சார் மாடியில் தூக்கிச்சு கொஞ்சம் வேண்டியது தானே அவளை? ஒன்று நீங்கள் இந்த இஷ்யூவை கேட்கக்கூடாது, உங்களுக்கு நல்ல பேர் வாங்கணும். அதாவது சாட்சினாவை அவர் ஒன்றுமே கேட்க மாட்டார், டேடி லிட்டில் பிரின்சஸாக அவர் வளர்த்துட்டு இருக்கார் அப்படின்னு சொல்கிறாங்களேன்றதுக்காக கேட்கணுன்றதுக்காக கேட்குற மாதிரி இருக்குது. அதாவது நீங்கள் கேட்குறவராக இருந்தால் அந்த பொண்ணை மூஞ்சிக்கு நேரம் உனக்கு கொஞ்சமாவது மேனஸ் இருக்காமா, நீ இவ்வளோ பெருசாக வளர்ந்துருக்கலாமா, உனக்கு இது கூட தெரியாதா அப்படின்னு கேட்கலாம். ஆனால் இதை வேறு யார் வெளியிலேருந்து பார்க்குறவங்களும் சேதுன்னா கேட்ட மாதிரியும் இருக்கணும், கேட்காத மாதிரியும் இருக்கணும், சாட்சினாவை அடித்த மாதிரியும் இருக்கணும், அடிக்காத மாதிரி இருக்கணுன்ற மாதிரி இருக்கு. ஏன்னா நாளை கேட்டாங்கன்னா ஏய் சாட்சினாவே நான் கொஸ்டின் பண்ணிட்டேன் அப்படின்னு சொல்லலாம். ஆனால் சாட்சினாக்கு ஏய் சாட்சி குட்டி நான் உன்னை ஏதாவது ஓவராக திட்டினா மற்றவங்களெல்லாம் எவ்வளோ நோஸ்கட் கொடுப்பேன், உன்னை மட்டும் எவ்வளோ செல்லமா சச்சினா உட்காரு அப்படின்னு தானே நான் சொன்னேன் அப்படின்னு கொஞ்சிட்டு இருக்கீங்களா? இதுதான் சார் நீங்கள் ஹோஸ்ட் பண்ணுற விதமா? அடுத்ததான் பஞ்சிரியை கேட்குறாரு. அருண் வந்து அவரோட பாடி லாங்குவேஜ் உங்களுக்கு பிடிக்கல அப்படின்னா நீங்கள் சிவாக்கு பண்ணுறது என்ன அப்படின்னு கேட்குறாரு. சரி, இந்த அருண் விஷயம்லாம் இருக்கட்டும், ஆனால் இந்த டோஸ்ட் மேட்டருக்கு பின்னாடி இவனுங்க பேசினாங்க இல்லையா, அருண் ஆகட்டும் தர்ஷிகா ஆகட்டும், இவங்கெல்லாம் வந்துட்டு ஐயோ எங்களுக்கு கொஞ்சமாக நாங்கள் எக்ஸ்ட்ரா நேற்று உள்ளதை எடுத்து சாப்பிட்டா கூட எங்களுக்கு வந்து அது பழைய சாப்பாடாக இருக்கும், நேற்றுள்ள குழம்பு வச்சு சாப்பிட்டா கூட எங்களுக்கு அப்படியே குற்ற உணர்வாக இருக்கும், யாராவது ஏதாவது கேட்டுருவாங்களோ, மறைச்சு சாப்பிட்ருவாங்களோ அப்படின்னு அந்த அருண் என்ன இது பேசினா. அந்த திருட்டு பிரியாணி விஷயத்தை இன்னைக்கு வரைக்கும் எடுக்க மாட்டீங்க. சரி, இந்த டோஸ்ட் விஷயம் வரும்போதே நம்ம நினச்சது என்ன அப்படின்னா ஓகே இதை பற்றி டெஃபினட்டாக கேட்பாங்க. அப்போ அருண் சொன்னது தர்ஷிகா சொல்கிறதுலாம் நாங்கள் கிச்சன் டீம்லேருந்து எவ்வளோ கஷ்டப்பட்டாலும் நாங்கள் வந்துட்டு எங்கள் டீமுக்காக தான் செய்கிறோம் அப்படின்னு இவங்க சொல்லும்போது அப்போ போன வாரம் உட்காந்து திருடி இருக்கிற ப்ரொவிஷன்ஸ்லாம் வச்சு பிரியாணி செஞ்சு நைட்டில் யாருக்கும் தெரியாமல் ஒளிஞ்சு உட்காந்து சாப்பிட்டீங்களா, அது என்ன கேட்பாரு, அதுக்கு ஒரு குறும்படம் காட்டுவார் அப்படின்னு பார்த்தா ஒன்றுமே பண்ண மாட்டீங்க. நீங்கள் மஞ்சளை போய் கார்னர் பண்ணிட்டு இருக்கீங்க. மஞ்சள் மேலே தப்பு இருக்குது, அவர் சாரி சொன்னார்னா அந்த பொண்ணு அதை விட்டுட்டு போயிருக்கலாம். ஆனால் நமக்கு இங்கே டாபிக் அதுவே கிடையாது. அந்த திருட்டு பிரியாணி ஷோ நீங்கள் எடுக்கவே மாட்டீங்களே சார். இல்லை உங்களை இந்த சீசனில் வேணும் வச்சு செய்யணுன்றக்காக விஜய் டிவி இப்படி பண்ணுறாங்களான்னு புரியல. சொல்கிறவங்க ஃபுல்லாக கண்டென்ட் சொல்லி கொடுங்கடா, அவன் என்ன கேட்கணும்னு தெரியாமல் உளறிட்டு இருக்காரு இப்படி சேதுனா. சரி, அடுத்த காலையிலேருந்து ஒரு இன்ஃபர்மேஷன் ஸ்ப்ரெட் ஆகிட்டு இருக்கு. அது ஜெஃப்ரி அண்ட் ரயானுக்கு வந்து பயங்கரமான ரோஸ்டிங் இருக்குது. அன்னைக்கு நடந்த பிரச்சனை இருக்கு இல்லையா, அதாவது நம்ம ராணோ ஜஸ்ட் ஹோல்டு தான் பண்ணார், ஆனால் ரயான் வந்து அவர் கழுத்தை பிடிச்சி நெரிச்சாரு, ஜெஃப்ரி மூஞ்சிலே ஒரு குத்து விட்டுட்டு போனா. ஸோ இந்த விஷயங்களுக்கெல்லாம் பயங்கர ரோஸ்ட் இருக்குது. ராணுவுக்கு பயங்கரமான அப்ளாஸ் இருக்கு, அப்படியே அரங்கம் அதிர்ந்த கைத்தட்டல்கள் அப்படின்றாங்க. அதை பத்தி ஒரு ப்ரோமோ வரும்னு பார்த்தா அதை கிடையாது. கோவா கேங்க இன்னைக்கு வச்சு செய்யறாங்க, அவங்க முகத்தெல்லாம் பார்க்க முடியலன்ற இன்ஃபர்மேஷன் காலையிலேருந்து ஸ்ப்ரெட் ஆயிட்டு இருக்கு. அதுக்கு ஒரு ப்ரோமோ வருமானு பார்த்தா ப்ரோமோ வரல. சார் இன்னைக்கு எபிசோட்ல எங்களை ஏமாத்திடுவீங்களா சார்? ஒவ்வொரு நாளும் நாங்க ஏதோ ஒன்று பண்ணுவீங்க அதுவும் இந்த வாரத்து கண்டென்ட்டுக்கே பஞ்சம் இல்லாமல் கொட்டி கிடக்குது. நீங்க இதுலேயே ஏதோ மொக்க பண்ணிடுவீங்களோன்னு எங்களுக்கு ரொம்ப பயமா இருக்கு சார். தயவு செஞ்சு ஏதாவது ஷோ பார்த்துட்டு வந்து பேசுங்க சார். ஒன்று உங்க சாச்சா செல்லக்குட்டியோ கொஞ்சம் போறீங்க, அதுல ஒரு அரை மணி நேரத்தை ஓட்டிடுவீங்க. அடுத்ததான் அருண் விஷயத்தை பேச போறீங்க, அதுல ஒரு அரை மணி நேரத்தை ஓட்டுவீங்க. நேத்துள்ள எபிசோடுன்னு சொல்லி அதை ஒரு அரை மணி நேரம் ஓட்டுவீங்க. ஸோ கேட்க வேண்டிய மெயின் கண்டென்ட்டே கேட்காம விட்டுருவீங்களோ அப்படின்னு பயமா இருக்கு. ஸோ பாப்போம் ஃபுல் எபிசோட்ல ஏதாவது இன்ட்ரெஸ்டிங்காக நடக்குதா அப்படின்றத அடுத்த வீடியோல பார்க்கலாம். நன்றி.